Welcome to the Human Expert Tamil. I am your Rajkumar Pandian, psychological counselor. Yes. இது என்ன தெரியுமா? இதுதான் நம்மளோட அது கிரேட் நார்சிஸ்டனோட இன்னர் சைல்டு. எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அவர்கள் கொண்டாட்டமாக இருக்கணும்னா நம்மளுடைய பொழப்பு திண்டாட்டமாக இருக்கணும் போல், ரைட்? ஓகே, நல்லா தான் இருக்கியா? இந்த சாட்டுக்கு ஒரு நாள் நம்ம நார்சிஸ்டாக வாழ்ந்துட்டு போயிடலாம் போல தெரியுது. அவ்வளோ ஸ்மூத் அண்ட் சூப்பராக இருக்குது. இன்னும் அந்த பையன் போட்டிருக்க ஸ்பெக்ஸ் உங்களுக்கு தெரியுதா? ஓகே, ஹார்ட் ஸ்பெக்ஸ் போட்டிருக்காரு. தட்ஸ் ஹவ் இட் இஸ். ஃபைன். ஓகே, டுடே வி கோனா see about the drinking with a narcissist. பல நேரங்களில் இது ஒரு டிஃபென்சிவாக சொல்கிறாங்க. பல நேரங்களில் நம்ம குழம்பி போகக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இதுதான். நமக்கு இந்த ட்ரிங்கிங் பற்றி ஒரு பிளாக் ஸ்பாட் இருந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு தெரியாத விஷயம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குல்ல. அதனாலே பல நேரங்களில் அவங்க அதிகமாக குடிக்கிறனால, ஒருவேளை குடியால் தான் இப்படி செய்கிறாங்களா, ஒருவேளை அவங்க நார்சிஸ்டாக இல்லாமல் அதிகமாக குடிக்கிறனால தான் ஒரு வேளை இப்படி செய்வாங்களோ, அதனால தான் இதோ ஈவன் அவங்களே அதானே சொல்கிறாங்க, நான் குடிக்கிறனால தான் அப்படி இருக்கேன், நான் விட்டுட்டா மாறிடுவேன், நான் அந்த மாதிரி டாமினேட் அதெல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு எல்லாமே இதனால தான் வந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலை இருக்குமோ? ப்ராபப்ளி அஃப்கோர்ஸ் எஸ். நீங்கள் இதுக்கு முன்னாடி சில சைக்காலஜிஸ்ட்டை கூட கவுன்சிலிங் கூட போயிருக்கலாம். அவங்க உடனே குடிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்த உடனே பொதுவாக சில ஆட்கள் ப்ராபப்ளி எஸ் வி நீட் டு சே தட். அதாவது சில ஆட்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜட்மெண்டலாக இருக்காங்க. எப்படி ஜட்மெண்டல்னால், இப்போது கணவன் மனைவிக்கு 2 பேத்துக்குள்ளே சண்டை வருதா, உடனே அனலைஸ் பண்ணி பார்க்குறது. ப்ராபப்ளி நார்சிஸ்ட் கூட அந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ங்கிறது அந்தளவுக்கு ஹெல்த்தியாக இல்லைங்கிற பட்சத்தில் உடனே ரைட், இதுதான்ப்பா, வெரி சிம்பிள். நீங்கள் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் நல்லா இல்லாதனால தான் இந்த எல்லா சண்டைகளுக்கும் காரணமாக இருக்குது. அவர் என்னை டாமினேட் பண்ணிகிட்ருக்காரு, என்னை பயங்கரமாக கேஸ் லைட்டனிங்லேருந்து எல்லாம் பண்ணிகிட்ருக்காருன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப். யூ ஆர் ஹேவிங் அ புவர் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப், டோன்ட் வரி, அதை கரெக்ட் பண்ணுங்கள், எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சில பேர் தே ஆர் டேக்கிங் தேட் வே. ஆக்சுவலி அதை சரியாக நம்ம அனலைஸ் பண்ணாமல் எடுத்த உடனே ஒரு முடிவு எடுத்துறாங்க. அதே மாதிரி தான் அந்த ட்ரிங்கிங் ஹேபிட். அவர் ரீஹேப் சென்டர் போயிட்டு ஒரு 3 month to 4 month அதெல்லாம் இருந்துட்டு அப்படி இப்படி கஷ்டப்பட்டு வந்துட்டாருன்னா அவர் சரியாயிடுவாருங்க. அவருக்கு இந்த ட்ரிங்கிங் தாங்க பிரச்சனைன்னு சொல்லிட்டு ட்ரிங்கிங் அப்படிங்கிற விஷயத்தையே பல கவுன்சிலர்ஸே இன்றைக்கி குழப்பி விட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் வெரி அன்ஃபார்ச்சுனேட் திங். ஸோ வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நாமளே செல்ஃபாக அதை நம்ம எது சரி எது தப்புங்கிற விஷயங்களை நாமளே கொஞ்சம் செல்ஃபாக சில விஷயங்களை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. ஃபார் தேட் வி கேன் கெட் அ நாலேஜ் ஃப்ரம் தேட். ஓகேவா? ஸோ வாட் இஸ் த மெயின் டிஃப்ரெண்ட் பிட்வீன் த ட்ரிங்கிங் ஹேபிட் அண்ட் த நார்சிஸ்ட்? ஒரு ட்ரங்கர்ட், முக்கியமாக ட்ரங்கர்டுக்கும் நார்சிஸ்ட்க்கும் வரக்கூடிய விஷயம். ஓகேவா? ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறது, இந்த ட்ரங்கர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது இட்ஸ் பீன் அ அடிக்ஷன். இன்றைக்கி ஆல்கஹாலிக் அனாட்டமின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஃபேமஸான கான்செப்ட் அப்படிங்கிறது இந்த ட்ரிங்கிங் ஓரியன்டான அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ்லாம் அந்த சிலபஸ் அந்த பேஸ் பண்ணி தான் இந்த சிலபஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா டிடிகே ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அடையாரில் இருக்குது. அவங்க தான் கிட்டத்தட்ட சிலபஸ்லாம் மேக் பண்ணுறாங்க. அவங்க அந்த ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ப்ராஜெக்ட் வாங்கி அதை சிலபஸாக மேக் பண்ணி அந்த சிலபஸ் எல்லாத்தையும் தே ஆர் ஸ்ப்ரெட் ஓவரிங் த ஆல் த டி அடிக்ஷன் சென்டர் எல்லாத்துக்குமே அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஈவன் ஐ டுக் சம் கிளாஸஸ் ஓவர் தேர் ஒரு பாஸ்ட்டில். ஓகே, தென் அப்போது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆல்கஹாலிக் அனாட்டமி படி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆல்கஹாலிசம் த ட்ரிங்கிங் ஹேபிட் இஸ் அ டிசீஸ். அது அப்படி தான் நம்ம கன்சிடர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், அது அடிக்ஷனை ஏற்படுத்தக்கூடிய, அடிமைத்தனத்தை தூண்டக்கூடிய அது ஒரு நோயாக இருக்குது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ டிசீஸ் லைக் தேட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹவவர் இந்த டிசீஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ க்யூரபிள் டிசீஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். எஸ், அந்த ட்ரிங்கிங் ஹேபிட்டை அஃப்கோர்ஸ் எஸ், இந்த டி அடிக்ஷன் சென்டர்லாம் போகும்போது சில மெடிக்கேஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் தே வில் ப்ராக்டிஸ். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விட்ராயல் சிம்டம்ஸ்னு சொல்லுவாங்க. ட்ரிங்கிங்கை விட்ட உடனே அவங்களுக்கு திடீர்னு பயங்கர ஸ்ட்ரெஸ், பயங்கர டிப்ரெஷன், பயங்கரமான ஒரு எரிச்சல், இது எல்லாமே வரும். இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணால் தே நீட் டு டேக் சம் சைக்காட்ரிக் மெடிக்கேஷன் ஆல்சோ. ஆன்டி டிப்ரெஷன் மாதிரியான சில டேப்லெட்ஸ் இருக்குது. அந்த மாதிரியான டேப்லெட்ஸ் ஓரியன்டான மெடிக்கேஷனுக்குலாம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணப்படுவாங்க. ஸோ தட் அவங்க அதில் போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து குறைய ஆரம்பிப்பாங்க. ப்ராபப்ளி தே ஆர் டேக்கிங் கவுன்சிலிங் செஷன் அந்த கிளாஸஸ் அப்படி எடுக்கும்போது அதெல்லாம் அவர்களுக்கு சரியாக இட்ஸ் அ க்ளோஸ்டு என்வாயர்மெண்ட்டில் அதை அவங்க செய்வாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் த சிம்பிள் கான்செப்ட் ஹவ் தே ஆர் ட்ரீட்டிங் த அடிக்ஷன் அண்ட் ஆல். ஸோ இது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு முடிக்கும் பொழுது சிலர் ஆட்களுக்கு 1 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே அந்த விஷயத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைசேஷன் வரும்போது அண்ட் வாலண்டியராக அவங்க அந்த அடிக்ஷனை விட அவர்கள் நினைப்பாங்க. அதுக்கு எமோஷனல் ஓரியன்டான சப்போர்ட்டும் பயாலஜிக்கல் ஓரியன்டான சப்போர்ட்டும் அந்த சென்டரில் அவங்க கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் வெளியே வர்றாங்க. வெளியே வரும்போது இட் இஸ் 100% க்யூரபிளாக, அதாவது அது மூலமாக இருக்கக்கூடிய எந்த விதமான எஃபெக்ட்டும் அதுக்கப்புறம் எப்பயுமே ஒரு சோபராக ஒரு 1 year, அதாவது குடிக்காமல் ஒரு 1 yearக்கு மேலே இருக்கிறாங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு எந்த விதமான எமோஷனல் டேமேஜும் எல்லாமே ரெக்கவர் ஆகி, ஃபிசிக்கல் டேமேஜ் எல்லாம் ரெக்கவர் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய லங்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அது ஓரளவுக்கு
கொஞ்சம் இதெல்லாமே ஓரளவுக்கு சரியாகி ஆட்டோமேட்டிக்காக, முக்கியமாக லிவர்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம்ல, அது மாதிரியான விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக சரியாகி ரொம்ப 100% க்யூரபிளான ஒரு சூப்பர்பான ஒரு நார்மலான ஒரு மனுஷனாக மாறுவதற்கு 100% சான்ஸ் இருக்குது when they are just being like a drunkard. But narcissist is a personality disorder. அது ஒரு அன்க்யூரபிளாக இருக்கக்கூடிய, அதை ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணக்கூடிய, ஈவன் இதெல்லாம் வந்து இந்த பர்சனல் டிசார்டர்லாம் அவன் வாலண்டியராக அந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் இது பண்ணலைன்னா அதை ட்ரீட் கூட பண்ண முடியாத ஒரு டிசார்டராக அது இன்றைக்கி இருக்குது. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த மாதிரியான நார்சிஸ்ட்லாம் அதை பற்றி கேள்விப்படுறதுக்கு முன்னாடி நம்மளாம் யோசிச்சுருந்துருப்போம்ல. என்ன அதாவது மென்டல் டிசார்டர்னா என்ன, அப்படியே தலையை சொரிஞ்சிக்கிட்டே அப்படியே மேலே பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க, அவ்வளோதானே மென்டல் டிசார்டர்னா, வேறு ஒன்றும் இல்லைல்ல. நம்ம சம்மந்தம்லாம் பேசுவாங்க, அப்படிப்பட்ட ஆட்களுக்கு மெடிசன்ஸ் கொடுத்தா கொஞ்சம் தூங்குவாங்க, அவ்வளோதான். அதான மென்டல் டிசார்டர். அதெல்லாம் க்யூர் பண்ண முடியாதானே கேள்விப்பட்டிருக்கோம். பட் இவங்க வேறு ரகம். இப்போ நம்ம அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரியான விஷயங்கள்ல அந்த ஸ்கீசோஃபீனியான்னு சொல்லக்கூடியது, அதெல்லாம் ரொம்ப சிவியரான ஒரு இது, சைக்கோசிஸ், இந்த மாதிரியான ஆட்கள்லாம் அவங்களுக்கு இயல்பாகவே வந்து ஸ்கீசாய்ட் பர்சனாலிட்டி டிசார்டர், இது எல்லாமே ஈவன் அவங்களுக்கு இயல்பாகவே வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன இருக்கும்னா, அந்த இயல்பாகவே அந்த ஹாலுசினேஷன் என்னது, பக்கத்தில் யாராவது உட்காந்துருக்க மாதிரி இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கும்ல, அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தோன்றுறது. ஸோ அதெல்லாம் வந்து அவர்களுக்கு இருக்கும். அது கிளஸ்டர் ஏ வகை. ஓகே, அந்த ஏ குரூப். இந்த பி குரூப்காரங்க எப்படிப்பட்டாங்கன்னா, பர்சனாலிட்டி டிசார்டர். தே வில் நெவர் எக்ஸ்பீரியன்ஸ் எனி கைண்ட் ஆஃப் ஹாலுசினேஷன், இன்னர் வாய்ஸ் கேட்குறது, இந்த மாதிரி எதையும் ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய டார்கெட் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, அவங்களுடைய பிஹேவியரில் வந்து பயங்கரமான ஒரு டிசார்டர் ஓரியன்டான ஒரு விஷயம் இருக்கும். அது எல்லாமே அடுத்தவங்களை டார்கெட் பண்ணுறது, ஹார்ம்ஃபுல்லாக வந்து நடந்துக்கிறது தான் இருக்கும். அது இட் இஸ் நாட் அ க்யூரபிள், இஸ் அ பர்சனாலிட்டி ப்ராப்ளமேட்டிக் பிஹேவியர் டிசார்டர். தட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் த ஸ்டேஜஸ், அஃப்கோர்ஸ் எஸ், பொதுவாக வந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், ட்ரிங்கிங் ஹேபிட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக 4 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த பிஞ்ச் ஆஃப் ட்ரிங்கிங்லேருந்து தொடங்கி, அது அப்படியே வந்து அது சோசியல் ட்ரிங்கிங், அக்கேஷனல் ட்ரிங்கிங்காக மாறி, அப்புறம் வந்து அது டெய்லி ட்ரிங்கிங், அந்த மாதிரியான சோசியல் ட்ரிங்கிங்காக மாறி, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த கடத்துக்கு போய் கடைசியாக ட்ரங்கர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய குடிக்கு அடிமையாகக்கூடிய ஆல்கஹாலிக்காக வந்து மாறுவதற்கு அந்த 4th ஸ்டேஜ் இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஃபஸ்ட்டு 2-3 ஸ்டேஜ்களில் வந்து அவள் வந்து என்ன ஆகாதுன்னா, முக்கியமாக ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜில் வந்து இவங்க குடிக்கிறனால எந்த விதமான அவங்களுடைய ரொட்டீனோ அவங்களுடைய குடும்பமோ எந்த வகையிலையும் பாதிக்காது. ஏன்னா ரொம்ப லிமிட்டடாக இருப்பாங்க. யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். அது அந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அது போகும். ஒவ்வொருத்தவங்களும் டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன். சில பேருக்கு எடுத்தோடனே 3ஆவது ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. அவங்க குடிக்க ஆரம்பிச்சிடும், ஒரு வருஷத்துலேயே வந்து 3ஆவது ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. சில பேருக்கு 10 வருஷம் ஆகும் அந்த 3ஆவது ஸ்டேஜ் வர்றதுக்கு. அதனால் அந்த 10 வருஷம் வரக்கூடிய ஆட்கள்லாம் மற்றவங்களை அட்வைஸ் பண்ணுவாங்க, நானும் எப்படி லிமிட்டடாக இருக்கேன் பற்றியா, நீ அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் பீன் ஆன் த ஸ்டேஜஸ். பட் தேர்ட் ஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வீக்லி ஒன்ஸ் அவங்க வந்து குடிக்க ஆரம்பிப்பாங்க, 3 days ஒன்ஸ் வந்து குடிக்க ஆரம்பிப்பாங்க. அண்ட் 4th ஸ்டேஜுங்கிறவங்க குடி இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது. டெய்லி குடிக்கிறாங்கிறதுக்கு அப்பாற்பட்டு எப்பொழுதுமே குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க போதையில் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு மாதிரியிலே இருந்தால் மட்டும்தான் அவங்களால வந்து நார்மலாகவே இருக்க முடியும். இல்லாட்டி அவங்களால நார்மலாக இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் தான் அந்த 4th ஸ்டேஜஸ். அந்த 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ் வரும்போது தான் ஃபேமிலியை வந்து அது பாதிக்கும். அஃப்கோர்ஸ் எஸ், அந்த 4th ஸ்டேஜில் தான் ரொம்ப ட்ரமெட்டிக்காக வந்து அந்த எமோஷனலை வந்து பயங்கரமாக டேமேஜ் பண்ணும். ஸோ அந்த குடி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணுமேங்கிறதுக்காக வீட்டில் இருக்க எல்லா விதமான விஷயத்தையும் செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் எல்லா டேமேஜையும் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ் சிலிண்டர், ஓகே, கேஸ் சிலிண்டர் நடுவில் வீட்டில் வச்சுட்டு, நீ எனக்கு குடிக்க காசு சரியா இல்லை அந்த கேஸை பற்ற வைக்கவா அப்படின்னு கேட்பாங்க. வி ஹாவ் சீன் லாட் ஆஃப் கேசஸ். குழந்தைங்கள இந்த சைடில் வச்சுட்டு, கத்தி இந்த சைடில் வச்சுக்கிட்டு, நீ வந்து குடிக்கிறது காசு சரியா இல்லை என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு ட்ரங்கர்ட் கேட்பாங்க. ஆல்கஹாலிக் அடிக்ஷனில் இருக்கிறவங்க கேட்பாங்க. அந்தளவுக்கு எமோஷ்னலி வந்து அவ்வளவு டேமேஜ் ஆகிருப்பாங்க. அவங்க சிவியரான ஆன்சைட்டி இருக்கும். குடிக்கல அப்படின்னா சிவியரான ஆன்சைட்டி வர ஆரம்பிக்கிறோம். பல பேர்த்துக்கு வந்து அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சில நேரத்தில் ஹாலுசினேஷன் மாதிரியான சில விஷயங்கள்லாம் தோண ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து ட்ரிங்கிங் ஓரியன்டான ஹேபிட். பட் அபவுட் த டிசார்டரை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே அவங்க பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக ஒரே நிலமையில தான் இருப்பாங்க. அவங்க எப்போயுமே ஹார்ம்ஃபுல்லாக தான் திங்க் பண்ணுவாங்க, எப்போயுமே அவங்கள டார்கெட் பண்ணுவாங்க, எப்போயுமே வந்து அவங்க கேஸ் லைட்டனிங் பண்ணுவாங்க, எல்லா விஷயத்தையும் செய்வாங்க. சில நேரங்களில் அவங்க அமைதியாக இருப்பாங்க. சில நேரத்தில் ஏன் அமைதியாக இருக்காங்கன்னா, ஒரு கண்டிஷனல் பேசிக்ஸில் அமைதியாக இருப்பாங்க. என்ன கண்டிஷன் பேசிக்ஸில், இதுக்கு மேலே இதில் நம்ம வந்து பிரச்சனை பண்ணோன்னா நம்மளோட பேர் வந்து நம்ம எக்ஸ்போஸ் ஆயிடுவோம் அப்படின்னு பயந்துக்கிட்டு சில நேரங்களில் ரொம்ப அமைதியாக லவ் பாம்பிங் பண்ணுறதுக்காக ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. எல்லா விதமான விஷயத்தையும் அந்த மாதிரி தான் செய்வாங்களே தவிர அவர்களுடைய பர்சனல் டிசார்டருங்கிறது அதிகமாகுதோ கம்மியாகுதோ அப்படி ஒன்றுமே ஆகவே ஆகாது. So that is a streamline we need to understand. This is what the stages about the narcissist also. Third important thing, நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டான டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா the responsibility. அந்த ஃபஸ்ட்டு 3 ஸ்டேஜில் இருக்கும்போது ட்ரிங்கிங் இருக்கக்கூடிய ஹேபிட் இருக்கக்கூடிய ஆட்கள் யாருமே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நெக்லெக்ட் பண்ணவே மாட்டாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு சைடு அவங்க வந்து அவங்களோட திறமைக்கு ஏற்ற மாதிரி எல்லா விதமான ரெஸ்பான்சிபிலிட்டி செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க.
அவங்க என்றைக்குமே வந்து ப்ளேம் ஷிஃப்டிங் பண்ண மாட்டாங்க. நான் செய்யலைன்னா அதுக்கு நீ தான் காரணங்கிற மாதிரி ஷிஃப்டிங்லாம் பண்ண மாட்டாங்க. 4th ஸ்டேஜஸில் வேணும்னா, அதாவது எப்பயுமே குடிச்சிக்கிட்டு இருக்கும்பொழுது அந்த நேரத்தில் வேணால் வந்து என்ன பண்ணலான்னா, என்னை எப்பயுமே அந்த ப்ளேம் ஷிஃப்டிங் பண்ணுறது, நீ தான் எல்லாத்துக்கும் காரணம், நீ தான் அது தப்பு அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் வேணால் நடக்கலாம். மற்றபடி வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 3 ஸ்டேஜஸில் அவங்க கண்டிப்பாக எடுப்பாங்க. அவங்களால முடிஞ்சதை பண்ணுவாங்க. தட்ஸ் ஹவ் இட் இஸ். பட் நார்சிசிஸ்ட் பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்டவங்கன்னா, they will never take the responsibility. They will never be like a responsible person. ஏன்னா நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டேன்னா எல்லாமே என்கிட்ட வந்துடும். அப்புறம் அவங்க ஃப்ரீ ஆகிடுவாங்கல்ல, அவங்கள ஃப்ரீ ஆகக்கூடாது. ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையும் உங்கள் மேலே போடுறதுக்கு காரணம் ஒரு முக்கியமான காரணங்கிறது ஒரு டாமினேஷன் தான். ஃபஸ்ட்டு முக்கியமான காரணங்கிறது அவங்களுடைய பர்சனாலிட்டிலேயே அது இல்லை. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணுங்கிறது வந்து அவங்க பர்சனாலிட்டியிலே இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலைனாலும் அதுக்கான கெயின் அந்த கெயின் கிடைக்குது இல்லை, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ நீங்கள் எடுத்து ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சு அந்த பேர் புகழெலாம் கிடைக்குதுல்ல, அப்போ இவங்க நடுவில் வந்துடுவாங்க. அந்த பேர் எனக்கு தான் வந்தது, நான் இருக்கிறனால தான் நீ எல்லாத்தையும் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு மட்டும் வந்துடுவாங்க. திஸ் இஸ் வாட் இட் குட் பி த மேட்டர் அபவுட் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அந்த டாமினேஷன் அந்த புவர் இம்பல்ஸ், அஃப்கோர்ஸ் எஸ், சில நெகட்டிவாக இருக்கக்கூடிய ட்ரிங்கிங் ஹேபிட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து டாமினேஷன் ஓரியன்டாக இருக்கலாம். பட் ட்ரிங்கிங் ஹேபிட் வில் நெவர் பி த ரீசன் ஃபார் த டாமினேஷன். அது மட்டும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இவர் குடிக்கிறாரு அதனால என்னை டாமினேட் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அன்லஸ் அவங்க 4th ஸ்டேஜில் இருந்தால் ஒழிய, மற்றபடி வந்து சம்மந்தமே கிடையாது. டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இஸ் ஒன்லி ஒன் திங். அதே மாதிரி ரொம்ப இம்பல்ஸாக இருக்கிறது எப்போ இருப்பாங்கன்னா, எப்போ வந்து இந்த விட்ராயல் சிம்டம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்களோ, எப்போல்லாம் அவங்க வந்து சில நேரத்தில் நான் வந்து அப்படியே வந்து நான் ரிலாப்ஸ் ஆகாமல் சோபர்லேயே இருக்க போகிறேன், ஒரு 1 மந்த்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்களா ட்ரிங்கிங் ஹேபிட்டில் இருக்கவங்க, அப்போ வேணால் கூட சில நேரங்களில் வந்து அவங்களுக்கு எரிச்சல் இந்த மாதிரி விஷயங்கள் வரலாம். அதுவும் ரொம்ப வந்து இதாக இருக்காது, அடிக்கடி கோவப்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். பட் அதே நேரத்தில் வந்து அது வந்து ரொம்ப வந்து இதாக இருக்காது. இட் இஸ் கம்பேரிங் டு த நார்சிசிஸ்ட், அவங்க எப்பயுமே போர் இம்பல்ஸாக தான் இருப்பாங்க. போர் இம்பல்ஸ்னால் என்னது, யாராவது ஒருத்தவங்கள எதையாவது ஒன்று பண்ணணும், எப்படியாவது மற்றவங்களை அட்டாக் பண்ணணுங்கிற ஒரு மைண்டு மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும். அண்ட் டாமினேஷன் இட் இஸ் தேர் கோர் வேல்யூ. நார்சிசிஸ்ட் பொறுத்த வரைக்கும் அதுதான் அவங்களுடைய கோர் வேல்யூ. டாமினேட் பண்ணியே ஆகணும். டாமினேட் பண்ணாமல் இருந்தால் யாராவது நம்மளை டாமினேட் பண்ணிடுவாங்களாங்கிற பயம். திஸ் இஸ் வாட் தே ஆர், ரைட்? எஸ், திஸ் இஸ் வாட் த சப்போர்ட்டிவ் குரூப்ஸ். குரூப்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ இந்த ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்கக்கூடிய ஆட்களுங்க வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். அவங்களுக்கு சப்போர்ட்டிங் குரூப்ஸ்னால் யார் இருக்கும் அப்படின்னா, அந்த ட்ரிங்கிங் ஹேபிட்டை சப்போர்ட் பண்ணக்கூடிய சில என்ன சொல்கிறது, மது விரும்பிகள் இருக்கலாம், அவ்வளோதான். என்ன தி பீப்புள் ஹூ விஷ் டு ட்ரிங்க், அந்த மாதிரியான ஆட்கள் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அடி விழுகும்ல, அதனால் வந்து அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்களே தவிர, மற்றபடி இவங்களுக்கு சப்போர்ட்டிவ் குரூப்ஸுங்கிறது பெருசாக ரொம்ப டாக்ஸிக்காலாம் இருக்காது. பட் நம்மளுடைய நார்சிசிஸ்ட்டுக்கு இருக்கவே இருக்காங்க. தே ஆர் மேக்கிங் ஃப்ளையிங் மங்கீஸ். ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனில், ஈவன் ஃப்ளையிங் மங்கீஸில் கூட, இப்போ ஒரு கமெண்ட்ஸில் கூட ஒருத்தர் சொல்லியிருந்தார், ஃப்ளையிங் மங்கீஸில் சில பேர் வந்து ஒரு விக்டிமாக கூட இருக்கலாம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். தட் குட் பி டோட்டலி அக்ரீட். ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காங்கல்ல, ரொம்ப ரொம்ப பயங்கரமான இன்னசென்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வெளி உலகத்தை பற்றியே தெரியாது. இந்த சதுரங்க வேட்டைன்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? அதில் வந்து அந்த பொண்ணு வந்து ஃப்ளையிங் மங்கி யார் பாருங்க, அந்த மாதிரி தான். வெளி உலகம் எதுவுமே தெரியாமல் ரொம்ப அப்படியே வந்து ரொம்ப செக்யூர்டாக வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தை, ஓவர் பேம்பரிங் பண்ணி வளர்க்கப்பட்ட குழந்தைகள் வந்து ஃப்ளையிங் மங்கீஸாக, பல நேரத்தில் நம்மளே ஃப்ளையிங் மங்கீஸாக இருந்திருக்கலாம்ல, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவங்க செய்கிற விஷயங்களுக்கெல்லாம் ஆமாம் சாமி போட்டுக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி ஃப்ளையிங் மங்கீஸுங்கிறவங்க இவங்களுடைய சப்போர்ட்டிங் குரூப் ஆஃப் அது நார்சிசிஸ்ட்டுக்கே இருப்பாங்க. பட் ட்ரங்கார்டு பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது. தி செல்ஃப் அவேர்னஸ், உண்மையிலேயே ட்ரிங்கிங்கில் இருக்கவங்க ப்ராபப்ளி எஸ் தான் குடிக்கிறேன், அது மூலமாக இது வரப்போகுது, இருந்தாலும் அதனால் தடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான அந்த மாதிரியான செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். சில நேரங்களில் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும்பொழுது, இந்த 4th ஸ்டேஜ் அதுக்கெலாம் போகும்பொழுது தே வில் நெவர் பீயிங் வெரி செல்ஃப் அவேர். அப்படி அது ஒரு விஷயங்கிறது இருக்கவே இருக்காது. பட் when it is coming to the நார்சிசிஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவர்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான விஷயத்தையும் தெரிஞ்சு தான் செய்வாங்க. நார்சிசிஸ்ட் அன்னைக்கும் தெரியாமலாம் எந்த விஷயத்தையும் செய்கிறதில்ல. அப்படி அவங்க தெரியாமல் செய்கிறாங்க பாவம் அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா யார் சொன்னாலும் நம்ப வேண்டாம். அவங்க அது எல்லாத்தையும் தெரிஞ்சு தான் செய்கிறாங்க. அவங்க தான் நார்சிசிஸ்டாக இருக்கிறது தெரியுமா அப்படின்னா இந்த பேரெல்லாம் அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. பட் அவங்களுக்கு தெரியும், இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் பார்த்தா அவங்க பயந்துருவாங்க. என்ன இட்ஸ் ஹவ் இட் இஸ். ஸோ நார்சிசிஸ்ட் பொறுத்த வரைக்கும் தான் என்ன பண்ணுறேன், எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறேங்கிறது தே ஆர் வெரி அவேர் அபவுட் தேர் செல்ஃப் அவேர். தட்ஸ் மேட்டர் அபவுட் தேர் செல்ஃப், தட்ஸ் அ மேட்டர். ஓகே. அண்ட் வாட் குட் பி த ரிலேஷன்ஷிப்? த ட்ரிங்கிங் ஹேபிட்டை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்பில் லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப்புங்கிறது கண்டிப்பாக இருக்கலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரிங்கிங் ஹேபிட்டுக்கும் அன்லஸ் த 4th ஸ்டேஜ் தவிர மற்றபடி அவங்களுடைய ட்ரிங்கிங் ஹேபிட்டுக்கும் அது வந்து ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் பெருசாக ஒன்றும் இம்பாக்ட் ஏற்படுத்தாது.
ஏன்னா இந்த ட்ரிங்கிங்னால் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அதனால வந்து நிறைய காசு இல்லாமல் போகுது, ஃபினான்ஷியல் மேட்டர் வருது, அதனால வந்து ஸ்பௌஸுக்கும் இவங்களுக்கு இடையில சண்டை வருது, இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும் ட்ரிங்கிங் ஹேபிட்டில். மற்றபடி எந்த விதமான மேஜரான ஒரு விஷயங்களும் இதில் இருக்காது. தட் we need to understand. But when it is coming to the narcissist பொறுத்த வரைக்கும் பர்சனாலிட்டி டிசார்டர் இட் செல்ஃப் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தன்னுடைய டாமினேட்டிங் டூலாக தான் பார்ப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தில் நம்ம கமிட் ஆகிருக்கிறனால தானே இவ்வளோ பிரச்சனை இல்லையா? தட் how it is, right? So they are always using this relationship as a tool to dominate you, to hurt you, to make you zero. But how it is. So இதுதான் மேஜர் அண்ட் டிஃப்ரெண்ட் about the relationship. And about the parenting பொறுத்த வரைக்கும் ட்ரிங்கிங் ஹேபிட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் கண்டிப்பாக வந்து அவங்களுடைய பேரண்டிங் பொறுத்த வரைக்கும் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன் ஒன்லி, நாட் வித் அ ட்ரிங்கிங் ஹேபிட். இவர் குடிச்சிக்கிட்டே இருக்கிறார், அதனால் வந்து இவருக்கு வந்து இப்போ தன்னுடைய குழந்தை மேலே பாசமே இல்லை அப்படின்னு தயவுசெய்து யாரும் நினச்சிட வேண்டாம். அவங்களால அந்த குடியை கண்ட்ரோல் பண்ண முடியல, அது வந்து தனியான ஒரு கேட்டகரியாக இருக்கலாம். மற்றபடி குழந்தைங்க மேலே இருக்கக்கூடிய பாசம் அப்படிங்கிறது, அந்த ஒரு பந்த பாசங்கிறது கண்டிப்பாக இருக்கும். that we need to understand. சும்மா ஏதோ ஒரு எமோஷனலுக்காக வந்து பல இதில் வந்து சில நேரங்கள் அந்த ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி இந்த குடியை வந்து சில பேர் சொல்லக்கூடியவங்க, அது வந்து ஒட்டு மொத்தமாக கெட்டு போயிடும், நம்மளோட வாழ்க்கையை அழிஞ்சு போயிடும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. பட் ட்ரிங்கிங் அப்படி ஒரு வேளை அழிகிறாருன்னா இன்றைக்கி 80% ஆஃப் ஆட்களுடைய வாழ்க்கைங்கிறது அழிஞ்சிருக்கணும். எல்லாத்துக்குமே வந்து 80% ஆல்மோஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே வந்து இந்த ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் பீங் லைக் தட். ஸோ பேரண்டிங்கில் இந்த மாதிரியான குடிங்கிறது பெரிய அளவில் இம்பாக்ட் ஏற்படுத்தாது. அஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, 4th ஸ்டேஜில் இருந்தால் அப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்க பயங்கரமான ஹேட்ரட் ஃபீலிங்கில் இருப்பாங்க. ஏன்னா யார் மேலேயும் அவங்களுக்கு பாசங்கிறது அந்த 4th ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு இருக்கும். 4th ஸ்டேஜில் அவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்களா இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? வெரி சிம்பிள். எப்பொழுதுமே தண்ணி அடிச்சுட்டு எப்போதுமே அந்த போதையிலேயே இருக்கக்கூடிய ஆட்களை தான் நான் சொல்கிறேன். ஸோ தட் இஸ் வாட் தே ஆர் 4th ஸ்டேஜ், த லாஸ்ட் ஸ்டேஜ். That how it is. But about narcissist வந்து தன்னுடைய குழந்தைகளை ஈவிரக்கம் இல்லாமல் ஒரு டூலாகத்தான் பார்ப்பார்கள். They will not see as a soul. நம்மளால் வந்து இந்த பூமிக்கு வந்த ஒரு உயிர் அப்படிலாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. They will treat it as a soul. ஒரு குழந்தை இன்னொரு குழந்தை இருக்குன்னா அவங்க 2 பேர்த்து குழந்தைகளுக்குள்ளேயே வந்து பாலிடிக்ஸ் கிரியேட் பண்ணி அவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை போட்டு வச்சுக்குவாங்க. அதை பார்த்து சந்தோஷப்படுறதால இவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அவங்களுடைய அம்மா இருக்காங்கன்னா அவங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தைய டாமினேட் பண்ண விரும்புகிறாங்கன்னா இந்த குழந்தைய நேராக போய் அவங்க அம்மா கிட்ட விட்டு அது மூலமாக டார்ச்சர் பண்ணுறதை பார்த்து சந்தோஷப்படுறதில் ஒரு சாடிஸ்டிக் மென்டாலிட்டி ஆன் தேர் ஓன் சில்ட்ரன் கண்டிப்பாக இருக்கும். தட் how it is. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பில்லி தயவுசெய்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலன்னா இதுதான் சரியான நேரம், வேண்டாம். ஓகே, அவாய்ட் பண்ணிக்கோங்க அந்த ஆட்களை. அண்ட் ஃபிசிக்கல் அண்ட் எமோஷனல் டேமேஜஸ் அஃப்கோர்ஸ் எஸ். ஃபிசிக்கலாக அஃப்கோர்ஸ் எஸ். இது ஒரு லாங் டைமில் வந்து நீங்கள் ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்கும் பொழுது அந்த 3rd and 4th ஸ்டேஜில் ப்ராபப்ளி நீங்கள் 4th ஸ்டேஜ் என்டர் ஆகும் பொழுது ஃபஸ்ட்டு அவங்க ட்ரிங்கிங் எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க? அவங்களுடைய நாக்கிலேருந்து இல்லையா, அவங்களுடைய வாயில் அந்த அவங்களுடைய மவுத்துலேருந்து அங்கேருந்து அந்த ட்ரிங்கிங் ஹேபிட்டுங்கிறது பிரச்சனை ஏற்படுத்தும். ப்ராபப்ளி ஒரு பெட்ரோல் குடிக்கிற மாதிரி தானே அது இல்லை? அப்போ அது என்ன ஆரம்பிக்குன்னா முதல்ல அவங்களுடைய நாக்குகளில் வந்து அந்த ஒரு நம்னஸ்ங்கிறது வர ஆரம்பிக்கும். சரியாக டேஸ்ட் தெரியாது, சரியான அந்த சுவை தெரியாது, இனிப்பு தெரியாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பயாலஜிக்கலாக பார்த்தோன்னா நம்மளுடைய ஒட்டுமொத்த அனாட்டமியும் வந்து அது பாதிக்க ஆரம்பிக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய டைஜஸ்டிவ் ஓரியன்டான பிரச்சனைகள், அதிகமான டைஜஸ்டிவ் பிரச்சனைகள் வரும். ப்ராப்ளி அந்த 4th ஸ்டேஜ் வரும்போது அந்த சாப்பாடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிருக்கும். சாப்பாடு வந்து அதிகமாக சாப்பிடவே மாட்டாங்க, அவாய்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க குடித்தா மட்டும் போதுங்கிற ஒரு நிலமையில் இருப்பாங்க. அவங்க வேறு எதுவுமே அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்டேஜில் வந்து நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா குடிப்பாங்க, நல்லா நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னு. என்னமோ வந்து இந்த குடிக்கு மருந்துங்கிறது இந்த சாப்பாடுங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிறது. ஆக்சுவலாக குடிக்கிறதுக்கு சாப்பாடுக்கு பெரிய அளவில் சம்மந்தமே இல்லை, பட் அது மருந்து நம்மளாம் நினச்சிக்கிறது. பட் 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜுங்கும் போது அந்த சாப்பாடும் இல்லாமல் போயிடும். அப்போ சாப்பாடும் இல்லாமல் குடி மட்டும் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டொமக் ஓரியன்டான எல்லா விதமான பிரச்சனையும் வரும். அடுத்தது கிட்னி இருக்குது, அடுத்தது லிவர் ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த மாதிரி லிவர், கிட்னி எல்லா விதமான விஷயத்துலையும் முக்கியமாக லிவரில் மிகப்பெரிய அளவில் டேமேஜ் ஏற்படுத்தும். சாவிடிஸ். ஏன்னா அதுதான் வந்து அவங்களோட அந்த லிக்விடை வாங்கி அதை வந்து ரத்தத்தில் கலக்கிறதுக்கு, அதை சுத்திகரித்து சரியான ஒரு விஷயமாக ரத்தத்தில் வந்து மாற்றுறது. இப்போ இது வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா, வேலை செய்யாமல் போயிடுச்சு அப்படின்னா அது டேரெக்டாக நீங்கள் ட்ரிங்க் அப்படிங்கிறது டேரெக்டாக நம்மளோட ரத்தத்தில் கலக்கும் இல்லையா? அதை தான் மஞ்சக்காமலைங்கிறது சொல்கிறது. சிவியராக வந்து லிவர் வந்து டேமேஜ் ஆகுது. அந்த மாதிரியான பிரச்சனைகள் 3rd or 4th ஸ்டேஜில் பயங்கர சிவியராக வர ஆரம்பிக்கும். அண்ட் கிட்னி ஓரியன்டான பல விதமான பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ். ஒரு கடத்துக்கு மேலே அவங்க போக ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட டயாலிசிஸ் பண்ணி தான் வாழணுங்கிற அளவுக்கு வந்து ஒரு அளவுக்கு எக்ஸ்ட்ரீமான கண்டிஷன்ஸ்லாம் ட்ரிங்கிங் ஓரியன்டான ஹேபிட்டில் இருக்குது.
பட் வாட் அபவுட் த யூனோ நார்சிஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் ஓரியன்டாக வந்து அன்லெஸ் அவங்க வந்து தன்னை வந்து பெரிய ஆளாக காட்டிக்கணுங்கிறதுக்காக அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுறதோ இந்த மாதிரி ஓவர் ட்ரிங்கிங் இது பண்ணி அது மூலமாக வரக்கூடிய பிரச்சனை இருக்கலாமே தவிர, மற்றபடி இந்த நார்சிஸ்ட் பர்சனாலிட்டிங்கிறது ஒரு பர்சனுக்கு இருக்கிறனால ஃபிசிக்கல் ஓரியன்டாக எந்த விதமான பெரிய அளவோட டேமேஜும் வராது அவர்களுக்கு. அப்பா நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறனால என்ன ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஐ பிலீவ் தட்ஸ் ஹவ் இட் இஸ். பட் எமோஷனல் ஓரியன்டான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ட்ரிங்கிங் ஹேபிட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது போல், ட்ரிங்கிங் ஹேபிட் பொறுத்த வரைக்கும் எமோஷனலாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது 3rd or 4th ஸ்டேஜில் அவங்களுக்கு சிவியரான ஆன்சைட்டி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. எமோஷனல் ஓரியன்டில் ஹாலுசினேஷன் சில பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த எக்ஸ்ட்ரீம் ஆன்சைட்டினால யாரோ ஒருத்தவங்க வந்து வீட்டில் சம்மந்தமே இல்லாமல் சொல்லுவாங்க. இந்த அந்த 3rd stage 4th ஸ்டேஜ்லாம் போகும்போது சம்மந்தமே இல்லாமல் சொல்லுவாங்க, நான் ஏதோ லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், யாரோ ஒருத்தவங்க வந்து நேராக நம்மளுடைய கிச்சனுக்குள்ளே போய் நம்ம சாப்பாடெலாம் வந்து ஏதோ ஒன்று சமைச்சாங்க, அதை ஆக்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிடும். நம்ம உடனே நமக்கு யாரையெல்லாம் ப்ரீகண்டாக நம்மளோட வீட்டுக்கு விசிட் பண்ணுவாங்களோ எல்லாத்துக்கும் ஃபோன் போட்டு கேட்போம். யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஹாலுசினேஷன்லாம் ட்ரிங்கிங் ஹேபிட்டில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எக்ஸ்ட்ரீமான ஆன்சைட்டினால் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ப்ராபப்ளி எமோஷனல் நம்னஸ் வருகிறதுனால எல்லாத்தையும் வந்து தன்னோட எதிரியாக பார்க்க ஆரம்பிப்பார்கள். 4th stage ஆஃப் ஆல்கஹாலிசமில் எல்லாத்து மேலேயும் வெறுப்பு வரும். யாரை வேணாலும் என்ன வேணாலும் வெறுப்பாக பேசுவாங்க. நம்ம செய்யாத விஷயத்தை செஞ்சேன்னு சொல்லி பயங்கரமாக சண்டை போடுறது, அது இதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு கிறுக்குத்தனமான ஒரு புவர் இம்பல்சிவ் கண்ட்ரோலுங்கிறது அந்த 4th ஸ்டேஜில் ஒரு ட்ரிங்கிங் ஹேபிட்டில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வரும். பட் வாட் அபவுட் த எமோஷனல் டேமேஜ் தே ஆர் ஃபேஸிங் த நார்சிஸ்ட் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, அவங்களுக்கான எமோஷனல் டேமேஜ் என்ன இருக்குன்னா, அவங்களுக்குள்ள ஒரு சிவியர் இன்செக்யூரிட்டி இருக்கும். ஒரு அன்யூஷுவலான நம்மளுடைய இந்த சொசைட்டிக்கே வந்து ஒத்து வராத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எப்போ வேணாலும் இந்த சொசைட்டிங்கிறத நம்ம அட்டாக் பண்ணிடுங்கிற விஷயத்தில் அவங்க ரொம்ப டிஃபென்சிவாகவும் தன்னை வந்து ரொம்ப செக்யூராக பார்த்துக்கிறதுலே இருப்பாங்க இல்லையா? அவங்க அக்கௌண்ட் நம்பர் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியுமா? பேங்க்கரோட அக்கௌண்ட் நம்பர் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. அந்தளவுக்கு அவங்க செக்யூராக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க செக்யூராக இருக்கக்கூடிய, அவங்க என்றைக்குமே அவங்களுக்கே தெரியாமல் யூனிட் அண்டர்ஸ்டாண்ட் தட் அவங்க அதை மறப்பாங்க. நமக்கே தெரியாது ஆக்சுவலாக. இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க ஒரு சிவியர் இன்செக்யூரிட்டிலையும் சிவியரான இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லையும் இருப்பாங்க. ஸோ அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸையும் இன்செக்யூரிட்டியும் யாருமே சொல்ல முடியாத அளவுக்கு அவங்களே வச்சுக்கிறனால, அது முழுக்க அவங்களுடைய பர்சனல் டிசார்டராகவே மாறி போனனால, அதை மாற்றவே முடியாதுங்கிறனால, அது மூலமாக அவங்க வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆவாங்க. ஆனால் தன்னை அஃபெக்ட் ஆகிறத வெளியில் காட்டிக்கவே மாட்டாங்க. சில நேரத்தில் அந்த விஷயங்கள்லாம் வந்து சூட்டப் ஆகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நாம் வந்து அவங்கள ஸ்ட்ராங்காக டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்து நம்ம பயங்கரமாக நாலேஜ் கெயின் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆக்சுவலி வி ஆர் ரெடி டு ஃபார் த ஃபைட் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மாற ஆரம்பிக்கும் போது, அவங்க திடீர்னு பயங்கரமான பயத்தில் அந்த விஷயத்தை எல்லாத்துலேயும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அவர்களுக்கு தூக்கம் வராத ஒரு இன்சோம்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள், அவங்களோட ஆஃபீஸ் ஓரியன்டான விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அவங்களுக்கு புவர் இம்பல்ஸ் ஆகிறது, பயங்கரமான இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவர்களுக்கு வர ஆரம்பிக்கும். That's how it is. So these are all the things we have seen that. So இனிமேல் வந்து நான் குடியினால் தான் நான் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா, இதை வச்சு நீங்கள் வந்து அதை ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் அ மேட்டர். ஸோ மேலும் உங்களுக்கு நிறைய விதமான விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களோட லைஃப் பற்றி உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும். ப்ராபப்ளி உங்களுடைய பிஹேவியர் பற்றி, உங்களுடைய எமோஷன்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ப்ராபப்ளி இந்த நார்சிஸ்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்கக்கூடிய ஆட்களை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது தெரியணும்னா, இதான் எங்களுடைய நம்பர். நீங்கள் தாராளமாக ஃபார் த ஆன்லைன் கவுன்சிலிங் நீங்கள் வரலாம். தயவுசெய்து ஃபோன் பண்ணி ஆஃப்லைன் கவுன்சிலிங்காக கேட்காதீங்க. நாங்கள் எங்கேயுமே ஆஃப்லைன் கவுன்சிலிங் பண்ணுறதே இல்லை. விச் மீன்ஸ் டேரக்ட் டு 1-to-1 பர்சன் ஓரியன்டான கவுன்சிலிங் நாங்கள் பண்ணுறதில்லை. ஆன்லைனில் மட்டும்தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். தட்ஸ் அ மேட்டர். ஸோ திஸ் இஸ் வாட் அவர் நம்பர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல். That is what